أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده على من لا نبي بعد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. صدق الله العلي العظيم. عن مالك بن حويرث رضي قال رسول الله صلى الله عليه وآله وسلم அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்கள் நன்கான முறையில் ஒரு ரப்பாக ஏற்றுக்கொண்டு அவனுக்குரிய காரியங்களை செய்து அமல்களை செய்து உயர்தரமான சொர்க்கத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்பதையே அல்லாஹ் தாலா நாடக்கூடியவனா இருக்கின்றான். எனவே சங்கைக்குரியவர்களே, யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, அல்லாஹ் தான் என்னுடைய இரட்சகன், நாங்கள் அவனிடமே உதவி தேட வேண்டும் என்று எவர்கள் நினைக்கின்றார்களோ அவர்கள் கடமையாக கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஐவேளை தொழுகை. ஐவேளை தொழுகை என்பது மிகவும் ஒரு இது. எவர் ஒருவர் நான் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனாக இருக்கின்றேன், அவன்தான் என்னுடைய இரட்சகன் என கூறுகின்றார்களோ, நிச்சயமாக அப்பேற்பட்டவர்கள் அல்லாஹ் தான் என்னுடைய இரட்சகன் என்று சொல்லக்கூடியவர்கள். அடுத்ததாக அவர் மீது கடமையாக கூடிய அடுத்த விடயம்தான் தொழுகை. ஏனென்றால் தொழுகை என்பது சாதாரண ஒரு விடயம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸுல் அம்ரி அல் இஸ்லாம் வ உமூதுஹு அஸ்ஸலா, ஒரு முக்கியமான ஒரு விடயம் அது என்னவென்றால் அதுதான் இஸ்லாம். ஒரு விடயத்தினுடைய மிகவும் தலையை போன்றிருக்கக்கூடிய விடயம்தான் இஸ்லாம். ஆனால் அந்த இஸ்லாத்தினுடைய அமைந்திருக்கக்கூடிய தூண் என்பது அதுதான் அஸ்ஸலா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே சங்கைக்குரியவர்களே, தொழுகை என்பது அவ்வளவு ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அவன் முஸ்லிமா அல்லது காஃபிரா, அவனுக்கும் ஒரு மனிதன் முஸ்லிமான மனிதனுக்கும் காஃபிரான மனிதர்களுக்கு இடையிலும் ஒரு பிரிவை ஏற்படுத்தி காட்டக்கூடிய விடயம் அது தொழுகையாகத்தான் இருக்கின்றது. எனவே சங்கைக்குரியவர்களே, தொழுகை என்பது அவ்வளவு ஒரு முக்கியமான விடயமாக இருக்குது என்றதை நாங்க யாரும் மறந்துவிடக் கூடாது. எனவே தான் சங்கைக்குரியவர்களே, இந்த தொழுகையை நாங்கள் எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் எஜமான், நாங்கள் அடிமை என்பதை நிரூபிக்கலாம். அது யாருடைய ஸ்டைலில் செய்ய வேண்டும் என்றதை நாங்க எடுத்து பார்க்கணும். சங்கைக்குரியவர்களே, எந்த ஒரு சந்தேகம் இல்லை, தீனுடைய எந்த விடயமாய்ந்தாலும் அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்களோ அதன் பிரகாரம் செய்வதில் தான் அதனுடைய சரியான நோக்கத்தை எல்லையை சென்று எங்களுக்கு அடைய முடியுமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் தொழுகையுடைய விடயத்திலையும் கூடாது. எவ்வித அதுல எங்களுடைய மனப்போன எங்களுடைய விடயங்களும் அதில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நபி அவர்களின் மூலமா எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றான் எவ்வாறு நாங்கள் தொழ வேண்டும் என்பது. ஏனென்றால் தொழுகையை எங்களுடைய மனம் போன போக்கிலையோ அல்லது எங்களுக்கு விரும்புகிற ஸ்டைலையோ தொழுவதற்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு எவ்வாறு அந்த வழியில் தான் நாங்களும் செல்லணும் என்பது கட்டாயமாக இருக்கின்றது. இதனால தான் மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் முஸ்லிமில் பதிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாக்களை பார்த்து கூறினார்கள், சஹாபாக்கள் தோழர்களை பார்த்து கூறினார்கள், ஸல்லு, நீங்கள் தொழுங்கள், கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுகின்றனோ அதனை பார்த்தவாறு, நான் எப்படி தொழுகின்றனோ எந்த ஸ்டைலில் தொழுகின்றனோ அதே போன்று தொழுங்கள். ஏனென்றால் சகோதரர்களே, நாங்கள் எங்களுக்கு விருப்பமான முறையில் நாங்கள் தொழுவதிக்குதே, இதனுடைய முடிவு என்னவென்றால் வழிகேடாகத்தான் இருக்குது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத வழிமுறையிலேயோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறாத வழிமுறையிலேயோ, நபி அவர்கள் சொல்லி தராத வழிமுறைகளையோ நாங்கள் தொழுவோமானால் அது வழிகேடில் தான் சேரக்கூடியதா இருக்கும். இதனால தான் அல்லாஹ் தாலா சூரத் அராயித் அல்லது என சொல்லக்கூடிய சூரத்துல் மாவுன்ல அல்லாஹ் தாலா சொல்லில் முஸல்லீன் தொழக்கூடியவர்களுக்கு வயல் உண்டாவதாக. வயல் என்று சொல்றது நரகத்தில் ஈக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, நரகவாதிகளுக்கு அங்கே அமைக்கப்பட்டுள்ள ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு அல்லாஹ்வினுடைய சபிப்பு, அது ஒரு நரகம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தாலா குர்ஆனில் கூறி காட்டுறான். எனவே தொழக்கூடியவர்களுக்கு கூட அல்லாஹ் தாலா நரகத்தை வைத்திருக்கிறார். ஏன்? அவர்கள் அதில் பொடுப்போக்கு செய்யக்கூடியவர்களாய்ப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு ஆய்ப்பார்கள், அவர்களுடைய மனம் போன போக்கில் தொழக்கூடியவர்களாய்ப்பார்கள். எனவே இப்படியானவர்களுக்கு நரகம் உண்டாவதாக, அவர்களுக்கு வயல் என்று சொல்லக்கூடிய நரகம் உண்டாவதாக என்று அல்லாஹ்வுடைய சபிப்பு. எனவே சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் தாலா நபி அவர்களுக்கு கூறி, நபி அவர்கள் எந்த வழி ஸ்டைலில் எந்த முறையில் எங்களுக்கு வழியை காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த முறையில் தொழுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோவில் தொழுகையினுடைய நான் எவ்வாறு தொழுகின்றனோ அதை பார்த்து நீங்கள் தொழுங்கள் என்று தன்னுடைய சகாக்களுக்கு சொன்னார்களோ, அதே போன்று நாங்களும் அந்த ஸ்டைல் எப்படி, அதில் எந்த விடயங்கள், எந்த ஒரு பிதஅத்தும் எந்த ஒரு கூற்றலும் குறையலும் இல்லாம எப்படி தொழுவோம் என்ற விடயத்தை ஒரு சுருக்கமான விடயமாக, அதில் கருத்து வேற்றுமை அளிக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் ஒதுக்கிவிட்டு அனைவருக்குமே தெளிவுபடுத்தியும் அனைவருக்குமே தெளிவாக விளங்கக்கூடிய விதமாக எந்த முறையில் வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். சங்கைக்குரியவர்களே, ஒருவர் தொழுவ ஆரம்பித்து விட்டால் அவர் தொழுவ வேணும் என்றால் முதலாவது அவருக்கு சுத்தம் கட்டாயம். அதாவது அது ஹதசுல் அக்பர் அஸ்கர் என்று ரெண்டு இருக்குது. அதாவது பெரிய தொடக்கு சிறிய தொடக்கு. சிறிய தொடக்கு என்றால் நாங்க உழு செய்யறதுக்கு தேவையான விடயத்துக்கு சிறிய தொடக்குவோம், அதாவது எங்களுக்கு காத்து போயிருச்சு, இப்படியான நேரத்துல நாங்க சிறிய தொடக்கு நிற்கிறோம். அதே போன்று நாங்கள் எங்களுடைய மனைவிமார்களோட ஒன்று சேருவது, அதே போன்று தொடக்கு என்பதாக சொல்வோம். எனவே இப்படியானதை விட்டும் சுத்தமாக இருந்து வுது செய்தவர்களாக கிப்லாவை முன்னோக்கி நின்று கொள்வார் தொழக்கூடியவர். சங்கைக்குரியவர்களே, முதலாவதாக என்ன செய்வாரு? அல்லாஹு அக்பர் என்பதாக கூறி முதலாவது நீயத்தை உள்ளத்தில் எடுத்துக்கொள்வார். நீயத் என்னும் போது இன்டென்ஷன். இதுக்கு நாங்க வாயால நான் இந்த ரக்காத் தொழுகையை தொழப்போகின்றேன், இப்படியானதை தொழப்போகின்றேன், இது இப்படியாப்பட்ட ரக்காத், இது முன்னாடி ரக்காத், அப்படி இப்படி என்று உலமாக்கள் பிதாத் என்பதாக கூறுறாங்க. மாற்றமாக நாங்க இதன் இன்டென்ஷனை நீயத்தை உள்ளுக்கு எடுத்துக்கொள்றது, எங்களுடைய மனதுள்ளுக்க நாங்க நீயத்தை எடுத்துக்கொள்றது. மனதுள்ளுக்க நான் இப்ப லுஹர் தொழுகையை தொழ போகின்றேன், அசர் தொழுகையை தொழ போகின்றேன் இன்டென்ஷனை நீயத்து உள்ளத்தில் எடுத்தவராக என்ன செஞ்சு கொள்வாரு? இரண்டு கைகளை உயர்த்தியவராக அல்லாஹு அக்பர் என்று கூறுவாரு. ஒன்றோ தன்னுடைய இரண்டு கையையும் இந்த தோல் புஜத்துக்கு நேராகவோ அல்லது இந்த காது சுனைக்கு நேராகவோ, இது தக்பீர் கெட்டியது பிறகும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லலாம், அல்லது தக்பீர் கெட்ட முன்னாடி அல்லாஹு அக்பர் என்பதாக கூறிவிட்டு தக்பீரையும் கெட்டலாம். இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிறகு என்ன செய்வாரு? முதலாவதாக துஆவுல் இஃப்திதா என்பதான இஸ்திஃப்தா என்று சொல்லப்படும். அதாவது நாங்கள் தொழுகையினுடைய ஆரம்பத்தை அடைந்து விட்டோம், எனவே அந்த தொழுகையை ஆரம்பித்துக்குரிய துஆவை ஓதணும். இது உலமாக்களுடைய நபி அதில் ஒரு துஆ தான் அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிபி அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா கமா யுனக்க ஸௌபுல் அப்யத் மினத் தனஸ். அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த துஆக்கள் அப்படியே ஓதிக்கொண்டு அந்த துஆக்களை ஓதலாம். அல்லது அது இல்லாட்டி சுபஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் வ தபாரக இஸ்முக் வ தஆலா ஜத்துக் போன்ற இந்த துஆக்களை துஆவுல் இஃப்திதா என்ற அமைப்புல ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக கூறிவிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சூரா ஃபாத்தியாவை ஆரம்பிப்பாரு. எவ்வாறு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்று வலத்தால்லீன் என்ற வரைக்கும் ஓதி ஆமீன் என்பதாக கூறுவாரு. அதற்கு பிறகு இந்த சூரா ஃபாத்தியா ஓதியதின் பிறகு முதலாவதாக சூரத்துல் இஸ்திஃப்தான் சொல்லக்கூடிய
துவாக்களை அதுக்கு ஒரு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் கூறி பிஸ்மிஸ் கூறி சூரா ஃபாத்தியாவை ஆரம்பிப்பாரு. அதற்கு பிறகு என்ன செய்து கொள்வார் என்றால், அவருக்கு குர்ஆன்ல தெரிந்த ஏதாவது ஒரு சிறிய சூறாக்களையோ பெரிய சூறாக்களையோ அவர் தனித்து தொழக்கூடியவராக இருந்தால் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல பெரிய சூறாக்கள் ஓதலாம். அதே நேரத்தில் இமாமாக தொழக்கூடிய நேரத்தில் அவருக்கு சில விடயங்களை கவனிக்க வரும். மாமூம்கள் பின்னுக்கு வைக்கக்கூடியவர்கள் நோயாளிகள் இருப்பார்கள், அதே போன்று வயசாளிகள் இருப்பாங்க. இதான் நாங்க பெருசாக பெரிய நீண்ட சூறாக்களை ஓதி விட்டோமானால் அது மாமூம்களுக்கு மிகவும் ஒரு கஷ்டமாக இருக்கும் என்றதுனால நாங்கள் நடுத்தரமாக செஞ்சு கொள்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார், என்ன காட்டி தந்திருக்கின்றார்கள் என்றால், ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் சூறாக்களினுடைய குர்ஆனில் பலவிதமாக பிரித்து வைக்கிறார். எப்படி திவாலுல் முஃபஸ்ஸல், குஸாருல் முஃபஸ்ஸல், அவ்சாத்துல் முஃபஸ்ஸல் என்பதாக 3 விடயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையில் நேரத்தில் திவாலுல் முஃபஸ்ஸல் என்பதற்குரிய சூறாக்களை ஓதுவார்கள். அதாவது சூறாவில் குர்ஆனில் வரக்கூடிய காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து அம்ம யதசாஅலூன் என்று தொடங்கக்கூடிய சூரா வரை உள்ளதை திவாலுல் முஃபஸ்ஸல் என்பதாக சில உலமாக்கள் கூறுகிறார்கள். இன்னும் சில உலமாக்கள் கூறுகிறார்கள் சூரத்துல் ஹுஜராத்தில் இருந்து ஆரம்பித்து சூரத்துல் புரூஜ் வஸ்ஸமாஇ ஸாத்தில் புரூஜ் என்று வரை உள்ளதை தான் ஃபஜ்ருடைய தொழுகையுடைய நேரத்தில் ஓதக்கூடியலாம் இருந்தார்கள். அதே போல சூரத்துல் துஹா என்று சொல்லக்கூடிய வல்லுஹாவில் இருந்து சூரத்துன் நாஸ் வரை உள்ள இருக்கக்கூடிய அந்த இதுகளை அந்த சூறாக்கள் ஏதாவது உண்டு நேரத்துல லுஹர் அசர் இஷா போன்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தவஸ்ஸித் அவ்சாத்துல் குஸாருல் அவ்சத் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாக்களை ஓதிக்கொள்ளக்கூடியவர்கள் இருந்தார்கள். அது சூரத்து அம்மையிலிருந்து ஸ்டார்ட் ஆக்கப்பட்டு அல்லது புரூஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆக்கப்பட்டு சூரத்துல் துஹா வரை உள்ளதுக்கு அவ்சாத்துல் முஃபஸ்ஸல் என்பதாக சொல்லப்படும். சில இமாமார்கள் சூரத்து அம்மையிலிருந்து புரூஜ் என்று வல்துஹா என்பதாக புரூஜ்லேருந்து வல்துஹா வரை உள்ளது என்பதாக கருத்து வேற்றுமைகளுக்கு இந்த மாதிரி விடயங்களை ஓதிக்கொள்ளக்கூடிய இந்த மாதிரி சூறாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா அசர் துஹர் போன்ற தொழுகைகளை ஓதிக்கொள்ளக்கூடியனாங்க. எனவே இப்படி இவர் ஓதிவிட்டு அல்லது இவருக்கு எதுதான் தெரியும், இவரு இப்பதான் புது முஸ்லீம் ஆகிறாரு, எனவே சில சூறாக்களை தான் இவர் மன்னம் பாடம் பண்ணிக்கிறான்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவருக்கு ஒரு சூறா தான் பாடம், சூரா ஃபாத்தியாவுக்கு பிறகு ஒரே ஒரு சூறா தான் இவருக்கு பாடம் என்றால் அந்த ஒரு சூறாவே பின்னாடி ஓதுவாரு, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனவே இப்படி செய்துவிட்டு சூறாக்களை மோதிய பிறகு அல்லாஹு அக்பர் என்பதாக கூறி 2 கைகளை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்பதாக கூறி ருக்குவுக்கு செல்வாரு. ருக்குவில் இவரினுடைய கண்கள் இவர் என்ன செய்து கொள்வார், பார்வையை தான் சுஜூத் செய்யக்கூடிய இடத்தை நோக்கியதாக வைத்துக் கொண்டு அதே போன்று தன்னுடைய 2 இந்த கை மூலமாக தன்னுடைய ருக்பா என்று சொல்லக்கூடிய முட்டுக்கால்களை 2 முட்டுக்கால்களையும் இப்படி நேராக வைத்துக் கொண்டு தான் பிடிப்பாருடைய கைகள் கிடையாது. இப்படி பிடித்துக் கொண்டு இவரினுடைய முதுகலை சரிசமமாக நேராக வைத்துக் கொள்ள முயற்சி செய்வார். அதுக்கு உதாரணமாக சொல்வார்கள், ஒரு பந்தை அல்லது ஒரு முட்டையை அவருடைய முதுகு மீது வைத்தால் அது அந்த பக்கம் இந்த பக்கம் போய் விழாத முறையில் நடுவாக அந்த முட்டையை அல்லது அந்த பந்தை வைத்தால் அப்படியே அமர்ந்து அது ஒரு இடத்துல அப்படியே நிக்கிறமாய் அவருடைய முதுகு அமைந்திருக்கிறது கட்டாயம் என்பதாக என்ன செய்வாரு, அதுக்குரிய துஆவை ஓதுவாரு. சுப்ஹான ரப்பியல் அதீம் என்பதாக அதில் உள்ள துஆவை ஓதுவாரு. 3 தடவை ஓதுவாரு, தேவைப்பட்டால் 5 தடவை, அதே போன்று 7 9 11 வரைக்கும் ஓதிக்கொள்ளலாம். இமாமாக இருந்தால் கட்டாயம் அவர்கள் மாமூன்களை கவனித்து அவர் ஓதிக்கொள்வார். தனியாக தொழக்கூடியவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் என்ன செய்து கொள்ளலாம், அதிகமான முறையில் நீந்தி அதுகளுடைய துஆக்களை ஓதிக்கொள்ளலாம். அதுக்கு பின்னாடி சமிஅ அல்லாஹு எழும்பி கியாமுக்கு வருவார். சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதஹு என்பது கூறுவது இது இமாம் அல்லது தனித்து தொழக்கூடியவருக்கு மாத்திரம்தான். யாராவது மாமூமாக தொழக்கூடியவராக இருந்தால் சமி அல்லாஹு லிமன் ஹமிதஹு என்பதாக இமாம் கூறிவிட்டு எழும்பக்கூடிய நேரத்தில் இவர் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்பதாக மாத்திரம் கூறுவார். மாமூம் ஆய்க்கக்கூடியவர் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்பதாக மாத்திரம் தான் கூறுவாரே ஒழிய அவர் சமி அல்லாஹு லிமன் ஹமித் என்பதாக கூற மாட்டார்கள். அப்ப அதே போன்றுதான் அதுல அதிகமான இன்னும்
துவாக்களை கூறி காட்டுகின்றார்கள். ரப்பனா வலக்கல் ஹம்த் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்ற துஆய்க்கு ரப்பனா வலக்கல் ஹம்த் மில்லஸ் ஸமாவாத்தி வ மில் அர்தி வ மில் மா ஷி'த என்று சொல்லக்கூடிய துஆக்களையும் அந்த கியாமுடைய நேரத்தில் ஓதலாம். அதுக்கு பிறகு அல்லாஹு அக்பர் என்பதாக கூறி என்ன செய்வாரு, இவரு சுஜூதுக்கு செல்வாரு. சுஜூதுக்கு போகக்கூடிய நேரத்தில் முதலாவதாக இவருடைய 2 முட்டுக்கால்களையும் அதுக்கு பிறகு இவருடைய கையையும் அதுக்கு பிறகு நெத்தியையும் வைத்தவராக சுஜூதுக்கு மக்கள் சஹி என்பதாக கூறி காட்டுகின்றார்கள். என்றால் சிலவர்கள் முதலாவது கையை வைத்து அதுக்கு பிறகு முட்டுக்காலை வைக்கக்கூடிய வைப்பார்கள். உலமாக்கள் இதனை இப்படி செய்யாமல் மற்ற முறையில் செய்து கொள்வது மிகவும் ஏற்றம் என்பதாக, அதாவது முதலாவது முட்டுக்காலை, அதுக்கு பின்னாடி அவருடைய 2 கையை, அதுக்கு பின்னாடி அவருடைய நெத்தியுடன் சேர்த்து மூக்கை வைத்துக் கொள்வது நல்லம் என்பதாக கூறுகின்றார்கள். இதுதான் சிறந்தது என்பதாக கூறுகின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறி காட்டுகின்றார்கள், நான் 7 உறுப்புகளின் மீது சுஜூத் செய்வதற்கு ஏவப்பட்டிருக்கின்றேன். அதாவது யார் சுஜூத் செய்கின்றாரோ அவர் இந்த 7 உறுப்புகள், அவருடைய உறுப்புகள் பூமியின் மீது அல்லது அவர் செய்யக்கூடிய அந்த காப்பட்டின் மீது அல்லது அவர் செய்யக்கூடிய சுஜூத் எதன் மீது செய்கிறாரோ அதன் மீது படுவது கட்டாயம் என்பதாக கூறுகின்றார்கள். அதில் முதலாவது தான் அவருடைய நெத்தியுடன் சேர்ந்து இந்த மூக்கு, அவருடைய நெத்தியுடன் சேர்ந்து இந்த மூக்கு படணும். அதுக்கு பிறகு அவருடைய இந்த உள்ளம் கை 2ம் படணும். அப்ப மூக்கோட சேர்ந்து நெத்தி 1, 2 உள்ளங்கையை கால்கள் 4, 5, அதே போல அவருடைய கால்களினுடைய இந்த பகுதியில இப்படி செய்து கொள்வாரு. எனவே அதோட சேர்த்தால் 7 தடவையாக 7 உறுப்புகளாக ஆகிவிடுகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் இந்த 7 உறுப்புகளின் மீது சுஜூத் செய்வதற்கு ஏவப்பட்டிருக்கின்றேன். உலமாக்களுடைய கருத்து தான், யாராவது இந்த 7 விடயத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு செய்து அவர் சுஜூத்ல பொடுபோக்க, அதாவது நோய்கள் வாரது அதோட கதை வேறு, ஒரு பொடுப்போக்காக அந்த முறையில செய்யாம சுஜூத்கள் இந்த 7 உறுப்பு மீது செய்யாம அவர் பொடுப்போக்காக செய்கிறால் அவருடைய சுஜூத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சுஜூத் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் என்ன அர்த்தம், அவருடைய தொழுவ பாத்திலாக, வீணானதாக, கேன்சல் ஆக்கப்பட்டதாக, ரிஜெக்ட் செய்யப்பட்டதாக ஆகிவிடும் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போன்றுதான் இந்த சுஜூதுடைய நேரத்துல அதிகமான துவாக்கள் இல்லை நீக்கி பொதுவாக நாங்கள் ஓதக்கூடியதுதான் சுபஹான ரப்பியல் ஆலா என்பதாக. அது இல்லாம இன்னும் துவாக்களைக்கு சுப்பூஹும் குத்தூசும் ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ் என்பதாகவும் ஓதலாம். இதுக்கும் ஹதீஸ்கள் வந்திருக்குது, எனவே பிரச்சனை இல்லை. ஆனால் சுபஹான ரப்பியல் ஆலா என்று ஓதக்கூடிய ஒருவர் என்ன செய்து கொள்ளலாம், அவருக்கு நினைத்தால் 3 தடவை, 5 தடவை, 7 தடவை, 9, 11 வரைக்கும் ஓதலாம். நான் நேரத்தோட சொன்னமாய் இமாமாக செய்யக்கூடியவர் அவரு மக்களை கவனித்து அதனை கூட்டுவதை, இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதை செய்து கொள்வார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போலதான் சங்கைக்குரியவர்களே, ஒரு அடியானினுடைய இடங்களிலே மிகவும் விருப்பமான செயல்களில் மிகவும் விருப்பமான செயல், அல்லாஹ் தாலா மிகவும் விரும்பக்கூடியது ஒரு அடியான் தனக்காக வேண்டி அப்படியே தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னுடைய மிக பெருமதி வாய்ந்த பெருமதி என்றால் ஒரு மனிதன் இன்றைக்கு முழு உலகத்தை ஆட்டி படைக்கிறான் என்றால் அதுக்கு அவனுக்கு இந்த பிரெயின் தேவை. ஒரு மனிதன் இன்டர்நெட்ல பூந்து விளையாடுறார் என்றால் அவருக்கு கை கால் இல்ல தேவை, மெயினா தேவை பிரெயின். இந்த பிரெயினை வச்சுதான் எல்லாம் செய்வாரு. எனவே நாங்க இது ஆக்குறது குனித்தி வைக்கிறது இது மிக பெரிய ஒரு அல்லாஹ்க்கு விருப்பமான இருக்கு. அதனால தான் எங்க இஸ்லாத்தில் நாங்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் நாங்கள் வணங்க மாட்டோம், ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், அவர்களுக்கு இத்தாத் செய்வோம், அவர்களுக்கு ஒபீடியன்ட்டா நாங்கள் நடந்து கொள்வோம். ஆனால் எங்களை நாங்கள் வணங்கி அவர்களுக்கு காலில் விட மாட்டோம். என்றால் எங்களுடைய இந்த தலையை, எங்களுடைய இந்த சிரசை நாங்கள் ஒருவருக்காகவே வணங்குவதாக இருந்தால் அது அல்லாஹ் மாத்திரம்தான் என்றதை விளங்கிக் கொள்ளணும். இந்த சுஜூதின் மூலமாக அல்லாஹ் மனிதன் அல்லாஹ்வை நெருங்குவது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதில் நீங்க அதிகமான முறையில் துஆ செய்து கொள்ளுங்கள், அதிகமான முறையில் துஆ செய்து கொள்ளுங்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ரிவாயத் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபஅம்மர் ருக்கு ஃபஅظிமு ஃபீஹி ரப், ஃபஅம்மர் ருக்கு ஃபஅظிமு ஃபீஹி ரப். ருக்குடைய சந்தர்ப்பத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அதிகமான முறையில் தஅதீம் செய்யுங்கள், துதி செய்யுங்கள். ரப்பனா ரப் என்பதாக கூறி சுப்ஹான் ரப்பியல் அஸீம் என்பதாக கூறி அல்லாஹ் தஆலாவை நீங்கள் நல்ல துதி செய்யுங்கள். ஃபஅம்மஸ் சுஜூத் ஃபஜ்தஹிது ஃபீஹி ஃபஜ்தஹிது ஃபித்துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆ சுஜூதுடைய சந்தர்ப்பத்தில் நீங்க அதில் அதிகமான முறையில் துஆவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க, துஆ செய்ய முடிவு செய்யுங்க, துஆக்களுக்காக வேண்டிய சுஜூத கழியுங்கள். ருக்குடைய சந்தர்ப்பத்தில் நீங்கள் அல்லாஹ்வை தஅதீம் செய்யுங்கள், அல்லாஹ்வை
சந்தர்ப்பத்தில் துஆவை கொண்டு நீங்கள் எஃபர்ட் முயற்சிகள் செய்யுங்கள், அதில் அதிகமான முறையில் துஆ செய்யுங்கள். ஏன் நபி அவங்க சொன்னாங்க? ஃபகமினுன் ஐயுஸ்தஜாப லகும், ஃபகமினுன் ஐயுஸ்தஜாப லகும். ஏனென்றால் நீங்கள் துஆ கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அதனை கபூல் செய்வதற்கு மிகவும் நெருக்கமானவனாயிருக்கிறான். அல்லாஹ் கபூல் செய்யக்கூடியவனாயிருக்கிறான், அல்லாஹ் கபூல் செய்ய போதுமானவனாயிருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நேரத்தில் ஒருவர் தனியாக தொழக்கூடியவர் அதிகமான டைம்கள் எடுத்துக்கொள்றதுல எந்த ஒரு குத்தமும் கிடையாது. வெறுமனே 10 டிப் 3 தான் அல்லது 5 தான் 9 தான் என்று துஆமா அந்த சுபஹான ரப்பியல் ஆலா என்றதை மாத்திரம் சொல்லிவிட்டு எழும்பாமல் அதில் அதிகமான முறையில் துஆக்களை செய்யறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. எனவே நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? சுஜூதுடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம். எனவே அதுல நாங்க அதிகமான முறையில் அதுக்கு பின்னாடி மிக முக்கியமான விடயம் தான் சுஜூதுடைய சந்தர்ப்பத்தில் சிலவர்கள் செய்யக்கூடிய தவறு தான் அந்த டைமை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்க? துஆ கேட்பாங்க, ஆனா என்ன செய்வாங்க? தலையை கொஞ்சம் தூக்கி தூக்கி மட்டிமும் வச்சு துஆ செய்வாங்க. இப்படி இது ஒரு தவறான விடயம் என்று சொல்லுங்க. சுஜூத் என்று சொல்றது எங்களோட தலை குனிஞ்சே தான் மறுபடி டேக் ஆஃப் ஆகுதுண்டா, எங்கட தலை உயரப்படுவதுண்டா, உயர்றதுக்கு வருவதென்றால் அது சுஜூத்ல இருந்து எழும்பக்கூடிய நிலையா தாய்க்கணும். ஈந்துட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாட்டி தலையை தூக்கிட்டு ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டு மாட்டி இதாக்குறாண்டால் அது சுஜூத்ல சேர மாட்டாது. எனவே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொருவரும் சுஜூதுடைய சந்தர்ப்பத்தில் நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? கண்டினியூவா அதுல எவ்வளவு நேரம் வைக்க முடியும் இருக்கணும். அதுக்கு பின்னாடி திரும்பவும் அல்லாஹு அக்பர் என்பதாக முதல் இருப்புக்கு வரணும். இந்த முதல் இருப்புக்கு வரக்கூடிய நேரத்தில் இவர் என்ன செய்து கொள்வாரு? இஃப்திராஷுடைய இருப்பு, அரபில் இஃப்திராஷ் என்று சொல்வார்கள். அது என்னது? தன்னுடைய இந்த இலது காலை மடித்து அந்த காலின் மீது இருந்து கொண்டு என்பதாக சொல்லப்படும். எனவே இதுல ரப்பிக்ஃபிர்லி என்பதாக ஓதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஓதுவதும் போதுமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைவிட அதிகமாகவும் இதில் ஓதிய துஆக்கள் இருக்குது. அதில் தான் ரப்பிக்ஃபிர்லி வரஹம்னி வஆஃபினி வஹ்தினி வஜ்புர்னி என்று சொல்லக்கூடிய இந்த துஆக்களை ஓதியதாகவும் வந்தது. எனவே திரும்பவும் என்ன செய்வார்? இதை ஓதி விட்டு அடுத்து 2வது சுஜூதுக்காக போவாரு. முதலாவது சுஜூதில் என்ன விடயங்களை செய்தாரோ அதே போன்று துஆ திரும்பவும் அல்லாஹு அக்பர் என்பதாக கூறி 2வது ரக்காத்துக்காக வேண்டி எழும்பி நிற்பாரு. இவர் தொழக்கூடிய ரக்காத்துகள் 2ஆக இருந்தால் அல்லது 2ஆக இருந்தால் சூரா ஃபாத்தியா ஓதுவாரு. ஓதிவிட்டு அதுக்கு பின்னாடி சிறிய சூறாக்கள் 2லையுமே ஓதிக்கொள்வாரு. ஆனால் 2வது ரக்காத்தில் நல்லா விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கணும். அதிகமான சகோதரர்கள் செய்யக்கூடிய தவறு தான் 2வது ரக்காத்தின் போது நாங்கள் எழும்பி நின்றால் அதில் துஆஹுல் இஸ்திஃப்தான் சொல்லக்கூடிய அந்த 1வது நான் சொன்ன இஃப்திதாவுடைய துஆக்களை ஓத தேவைப்பட மாட்டாது. அது முதலாவது ரக்காத்தில், ஒரு தொழுகையினுடைய முதலாவது ரக்காத்தில் மாத்திருந்தான் துஆவுல் இஃப்திதாவை ஓதுவாரு. அதுக்கு பின்னாடி தொழக்கூடிய 2வது 3வது 4வது ரக்காத்துடைய தொழுகையில் எழும்பினால் அவுது பிஸ்மியுடன் சூரா ஃபாத்தியாவை ஓதிவிட்டு சிறிய சூரா எதையாவதை மாத்திரம்தான் ஓதிக்கொள்வாரை ஒழிய இஃப்திதாவை ஓத மாட்டார் என்றதை விளங்கிக் கொள்ளணும். எனவே அதுக்கு பிறகு அவர் தொழக்கூடிய தொழுகை செய்தாரோ அதே போன்றே அப்படி செய்து கொண்டு போகக்கூடியவராக இருப்பார். அதே போன்று தான் அவர் தொழக்கூடிய தொழுகை 2 ரக்காத்துக்குரிய தொழுகை. உதாரணத்துக்கு ஃபஜ்ர் போன்ற தொழுகை என்றால் முதலாவது ரக்காத்தில் சூரா ஃபாத்தியாவுக்கு பிறகு ஒரு சிறிய சூறா ஓதுவாரு. 2வது ரக்காத்திலும் சூரா ஃபாத்தியாவுக்கு பிறகு ஒரு சிறிய சூறாவை ஓதிக்கொள்வாரு. அது 3 ரக்காத் தொழுகையாக இருந்தால், மகரிப் போன்ற ஒரு தொழுகையாக இருந்தால் அவர் ஆரம்ப 2 ரக்காத்தில் சூரா ஃபாத்தியாவுக்கு பிறகு சின்ன சூறான்னு ஓதிக்கொள்வார். ஆனால் 3வது ரக்காத்தில் வெறுமனே சூரா ஃபாத்தியாவை தொழுகைக்குரிய தொழுகையாக இருந்தாலும் 3வது 4வது ரக்காத்தில் வெறுமனே சூரா ஃபாத்தியாவை மாத்திரம்தான் ஓதிக்கொள்வாரை ஒழிய அதுக்கு பிறகு ஓதக்கூடிய சிறிய சூறாவை ஓத மாட்டாரு. இது நபி அவர்களினுடைய சுன்னத்தில் நின்றும் உள்ள விடயம் இல்லை என்றதை நாங்க விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் சங்கைக்குரியவர்களே, இந்த தொழுகையினுடைய கடைசி விடயமாக வரக்கூடியது தான் தஷஹுத் என்று சொல்றது. தஷஹுத் என்று சொல்லக்கூடிய அத்தஹியாத் என்று சொல்லக்கூடிய தஷஹுத் ஆகிது. அல்லது முதலாவது தஷஹுத் 2வது தஷஹுத் என்பதாக 2 விடயங்கள் இருக்குது. முதலாவது தஷஹுத் என்பது நாங்கள் ஒரு தொழுகையில் 3 ரக்காத் அல்லது 4 ரக்காத் இருக்கக்கூடிய தொழுகை என்றால் கட்டாயமாக அந்த தொழுகைக்கு 2 தஷஹுத்கள் வரும். ஏன்னா 2வது ரக்காத்தில் ஒரு 1வது தஷஹுதும்
மூணாவது அல்லது நாலாவது ரக்காத்தில் 2வது தஷஹுதும் வரும். எனவே 2 தஷஹுத் ஈக்கக்கூடிய தொழுகையில், 2 அத்தஹியாத்கள் ஈக்கக்கூடிய தொழுகையில் முதலாவது அத்தஹியாத் ஈக்குதே, அதில் நாங்க வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்றதுடன் போதுமாக்கிக் கொள்வாரு. அதாவது 2 தஷஹுத் ஈக்கக்கூடிய தொழுகையில், 2 அத்தஹியாத்கள் ஈக்கக்கூடிய தொழுகையில் முதலாவது அத்தஹியாத்தில் இந்த வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பதுடன் அவரு நிறுத்தாட்டிக் கொள்வார். அல்லது 3 ரக்காத்தாக இருந்து 2 தஷஹுத்கள், 2 அத்தஹியாத்கள் வருவதோ அதில் என்ன சொல்வாரு, இதுக்கு மேல் மிச்சமான உள்ள தொழுகைகளை ஸலாத் இப்ராஹிம்கள் ஓதிக்கொள்வாரு. அதே போன்று தஷஹுத் என்பதும் துஆவுடைய மிக முக்கியமான ஒரு இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் அதிகமான துஆக்கள் ஓதியதாக ஹதீஸ்கள் வந்திருக்குது. அதிகமான துஆக்கள் மற்றிட முடியாது. ஒருத்தருக்கு ஒரு 1/2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் இருந்த அந்த இதனையும் இமாம் கவனித்துக் கொள்ளணும். இமாமாக தொழுவிக்கக்கூடியவர் என்ன செய்வாரு, அவரு அதனை கவனித்து, மக்களை நிலைமையை கவனித்து அவருடைய அத்தஹியாத்தை அல்லது தஷஹுதை சுருக்கிக் கொள்வாரு. ஆனால் தனியே தொழக்கூடியவர் அவர் ஒரு சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார் என்றால் அவருக்கு அதிகமான டைம்கள் எடுத்து இதில் துஆ கேட்கலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எனவே அதிகமான முறையில் இந்த தொழுகையுள்ள அத்தஹியாத்துடைய நேரத்திலையும் அதிகமான துஆக்களை ஸ்டார்ட் ஆக்கி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து, அதாவது ஸலாத்து இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அதனை ஓதிவிட்டு அதுக்கு பிறகு இன்னும் அதிகமான என்னென்ன துஆக்கள் தெரியுமோ இவர் அனைத்தையும் அதில் கேட்கலாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு ஓதிய ஹதீஸ்கள், துஆக்கள் பலதும் கிதாபில் பதிவாக்கப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் இந்த பதிவு ஒரு சுருக்கமான பதிவு, மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். சில புது இருந்தாலும் அவர்களும் சில விடயங்கள் விளங்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு சுருக்கமான முறையில் நாங்கள் இந்த பதிவை பதிவிடுறதுனால இதில் அதிகமான துஆக்களை நாங்கள் ஓதி காட்டவில்லை. எனவே யாருக்கெல்லாம் இந்த சம்பந்தமான துஆக்கள் இதுகள் படிக்கணும் என்று ஆசைக்குதோ அவர்களுக்கு யூடியூப்லயும் இதை பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று அது இல்லாம சில வெப்சைட்கள், இஸ்லாமிக் ஹவுஸ் போன்ற சில வெப்சைட்களுக்கு அதுலையும் கிதாபு ஸலா, தொழுகை சம்பந்தமான புக்குகள் அதுகள் பெற்றுக்கொள்ளலாம். அதுலையும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாகிறது. எனவே சங்கைக்குரியவர்களே, இந்த கேட்கப்பட்ட விடயம் இல்ல, மாற்றமாக அல் கவுல் வல் ஃபியால், அதாவது சொல்லும் செயலும் 2யும் சேர்க்கப்பட்ட இணைக்கப்பட்ட ஒரு அமல் தான் தொழுகை. ஏன்னா நாங்க பார்த்தோம், இதுல நாங்க குனிஞ்சம், நிமிந்தம், எலுமினம், சுஜூதுக்கு ப்ரோஸ்டேஷன் சொல்லக்கூடிய சுஜூதுக்கு போனோம், அமர்ந்தம், எல்லாம் செஞ்சம்தான். ஆனால் செயல் மட்டுமா இல்ல, இதில் உள்ளாக்கப்பட்ட அடுத்த விடயம் தான் சொல்லும் தான். எனவே இந்த சொல்லும் நாங்க ஓதக்கூடிய அத்தஹியாத், அதே போல ஓதக்கூடிய சூரா ஃபாத்திஹா, இது 2ம் என்று சொல்லக்கூடியவராக இருந்தால், ஏன்னா எங்கள் இடத்துல அதிகமான புது முஸ்லிம்கள் இஸ்லாத்தை கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும். ஒருத்தர் சொல்றாரு நான் ஒரு புது முஸ்லிம் என்றால் அவர் பிறந்த அதாவது இஸ்லாத்துக்கு வந்த ஆரம்ப காலம் அவர் புது முஸ்லிம் தான். ஆனால் பல வருடங்களுக்கு பிறகும் அவர் புது முஸ்லிமாக கணக்கெடுக்கப்பட மாட்டாது. மாற்றமாக மாற்றங்கள் ஒவ்வொரு வருஷம், ஒவ்வொரு நாள் அவருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவரிடத்தில் மாற்றம் வரணும். ஆரம்பம் வீக்ல தெரியாத சூரா ஃபாத்திஹா, தெரியாத தஷஹுத் அத்தஹியாத் என்று சொல்லக்கூடியது 2வது வீக்ல பாடமாகணும். ஏனென்றால் செயல் ரீதியா எப்படி ருக்கு, சுஜூத், கியாம்கள் எல்லாம் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில கடமையாக்கிக்கிறாங்களோ, சொல் ரீதியா கடமையான மிக முக்கியமான விடயம் தான் சூரா ஃபாத்திஹாவும் அத்தஷஹுத். இது 2ம் ஒருத்தருக்கு தெரியா, ஒருத்தருக்கு பாடம் இல்ல, ஒருத்தர் பல வருடமா தொழுறாரு, அவரு இதனை பாடமாக்காம இதுக்குரிய முயற்சிகள் செய்யாம சும்மா எல்லாம் தொழுனால அவர் தொழக்கூடியவர்களா இருந்தால் நல்ல அவருடைய தொழுகை அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதை விட்டும் தடுக்கப்படும். நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு 100% சொல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய மஷீத்தில் இருக்கக்கூடிய விடயம். ஆனால் வெளிரங்கத்தை வைத்து நாங்கள் அதுக்கு ஃபத்வா அல்லது அதுக்கு தீர்ப்பு அளிக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் பல வருடமாக பிறந்த முஸ்லிம் ஆயிக்கிறாரு, அவருக்கு சூரா ஃபாத்திஹா ஓத தெரியா, போன் முஸ்லிம் ஆயிக்கிறாரு, தஷஹுத் தெரியா என்று சொன்னால், அத்தஹியாத் ஓத தெரியா என்று சொன்னால்
அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமானதா இருக்குது. எனவே சங்கைக்குரியவர்களே, ஒரு புது முஸ்லிம் ஆயிக்கட்டும் அல்லது எங்கட போன் முஸ்லிம்கள் ஆயிக்கட்டும், இந்த ரெண்டு விஷயத்த மிக கவனம் செலுத்தி அவசரமாக சூரா ஃபாத்தியாவையும் தஷஹுதையும் பாடமாக்கிக் கொள்றதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்த விடயங்களை இந்த சொல்க சம்பந்தமான பாடத்தில் கேட்டோமோ அதனை இஹ்லாசுடனும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலும் எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக மூமின்களாக அல்லாஹ் தாலா நம் அனைவரும் ஆக்கி அல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய தொழுகையை நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகளை செய்து கொள்வாயாக. அது அனைத்தையும் நீ அதில் உள்ள குறைபாடுகளை நீ மறைத்து அதற்கு எங்களுக்கு மன்னிப்பு தந்து கியாமத் நாளில் அதனை எங்களுடைய முகத்தில் சுருட்டி அடிக்கக்கூடிய தொழுகைகளாக ஆக்காம உனக்கு பொருத்தமான கூட்டத்தில் பொருத்தமானவர்களுடன் சேரக்கூடிய எங்களுடைய தொழுகையாக ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய இந்த முயற்சிகள் அனைத்தையும் கபூல் செய்வாயாக. எங்கள் அனைவர்களையும் நாளைக்கு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை, உன்னுடைய சொர்க்கத்தை சந்தர்ப்பத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல்வனாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.